வீடியோல நாம பார்க்க போறது prawn culture. ஸோ prawn culture, prawnன்றது வந்து ஒரு crustacean, aquatic crustacean, தண்ணீர்ல வாழக்கூடிய crustacean பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாடி, அது சுற்றி அவுட்டர்ல வந்து ஹார்டாக இருக்கும். நம்ம ப்ரான் எறாவை பார்த்துருக்கோம் இல்லையா, வெளியில் ஹார்டாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆர்கானிசத்தை தான் நம்ம crustacean சொல்வோம். ஸோ இந்த ப்ரானை ஃப்ரெஷ், அதாவது இந்த கல்ச்சர்டு அந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அது டேஸ்டாக இருக்கு இல்லையா, பெலட்டபிள்னா டேஸ்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரானில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன், ப்ரோட்டீன், அப்புறமா லோ ஃபேட் கண்டென்ட் இதில் இருக்கிறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரான் ஃபிஷரிஸ். ஸோ ப்ரான் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாலோ வாட்டர் ப்ரான் ஃபிஷரிஸ். ஷாலோ வாட்டர்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் இல்லாத தண்ணியை தான் நம்ம ஷாலோ வாட்டர்ன்னு சொல்லுவோம். இது வெஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஷாலோ வாட்டர் தான். அந்த வெஸ்ட் கோஸ்ட் சீஷோர் இருக்கு இல்லையா, அந்த வெஸ்ட் ஷோர் இதில் வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும். அதாவது ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல பண்ணுற கல்ச்சரை தான் ஷாலோ வாட்டர் ப்ரான் ஃபிஷரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்சுரிஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ் ஆர் சலைன் லேக் ப்ரான் ஃபிஷரிஸ். எஸ்சுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல், இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்களே. இப்போது ஒரு நிமிஷம், இந்த கடல் இருக்கு இல்லையா, இப்போ இது வந்து சீ வாட்டர், இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது ரிவர் வாட்டர். இது ரெண்டும் கலக்கிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஸ்சுரிஸ் இல்லை பேக் வாட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே சால்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது சீ வாட்டரை விட இந்த இடத்துல சால்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கலக்குது இல்லையா, ரிவர் வாட்டர். ஸோ இங்கே வந்து இது எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரானை நல்லா நம்ம கல்ச்சர் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். எந்தெந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட்டு, எண்ணூர், புலிகேட், சிரக்கா லேக் அண்ட் எஸ்டரிஸ் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் ஃபிஷரிஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் த்ரூ அவுட் இந்த எஸ்டரிஸில் எங்கெல்லாம் லேக்ஸ், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்னா என்னது, உப்புத்தன்மை 0.3% கம்மியாக இருக்கணும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனா ரிவரு, லேக்ஸு. ஸோ அங்கே எல்லாமே இந்தியாவில் எங்கெல்லாம் ரிவர் லேக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ப்ரானை கல்ச்சர் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட இதை நம்ம சொல்கிறோம் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் ஃபிஷரிஸ். நெக்ஸ்ட்டு மெரைன் ப்ரான் ஃபிஷரிஸ். ஸோ மெரைன் ப்ரான் ஃபிஷரிஸ் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்டல், அதாவது கோஸ்டல் ஏரியா. மெரைன்னா சீ வாட்டர், இந்தியன் கோஸ்டல் சப்கான்டினென்ட் தானே நம்ம பெனின்சுலார் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா. பே ஆஃப் பெங்கால் இந்த பக்கம், இந்த அந்த பக்கம் அரேபியன் சி, அண்ட் கீழே வந்து கன்னியாகுமரி கீழே என்ன இருக்குது, இந்தியன் ஓஷன். ஸோ அப்போ நம்மளது வந்து இந்தியா இத்தனை, அதாவது மெரைன் ப்ரான் பண்ணுறதுக்கு இந்தியா பெஸ்ட் ஏரியான்னு சொல்கிறாங்க, இந்தியன் கோஸ்டல் ஏரியாவை. ஸோ இங்கே இந்த ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனிடியே, இதுதான் காமனாக, அதாவது இந்த ப்ரான் நம்ம இந்தியன் கோஸ்டில் வளர்க்குற ப்ரான் வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னா பெனிடியே. நெக்ஸ்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ப்ரான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப், அதாவது ப்ரான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட், அதாவது வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுவாக இருக்குது. இது வந்து பீனஸ் இண்டிகஸ். ஸோ பீனஸ் இண்டிகஸ் இது வந்து காமன் நேம் வந்து இந்தியன் ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பீனஸ் மொனோடான், இது ஜெயண்ட் டைகர் ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெட்டாபீனியஸ் டாப்சான், மெட்டாபீனியஸ் டாப்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. நெக்ஸ்ட் மேக்ரோ பிராக்கியம் ரோசன்பர்கை, இது ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான். ஸோ இது நம்ம நிறைய பார்க்கலாம் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரானை கடையிலலாம் கூட. ஸோ கல்ச்சர் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான். ஸோ இந்த மேக்ரோ பிராக்கியம் ரோசன்பர்கை தான் ரிவர், ஃபீல்ட், ரைஸ் ஃபீல்டு, அதாவது வயல்வெளியில் லோ சலைன் எஸ்டுரிஸ், எங்கெல்லாம் சால்ட்டு கம்மியாக இருக்கோ அங்கே வாட்டரில், அந்த வாட்டர்லேயும் நம்ம இந்த ப்ரானை கல்ச்சர் பண்ணலாம். மெயினாக மேக்ரோபிராக்கியம் ரோசன்பர்கை. ஸோ இந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட், ரிவர், பேடி ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் அங்கேருந்து எடுக்கிற ப்ரானை கலெக்ட் பண்ணி அதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் போடுறோம், டேங்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த டேங்க்கில் நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். அப்புறமா இப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் இல்லையா, அதுக்கு மட்டும் ஒரு ஜோடி, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரானை தனியாக ஒரு டேங்க்கில் போடணும், ஓகே. அப்புறம் மேட்டிங் நடந்த பிறகு அது எக்ஸை போடும், அதாவது முட்டையிடும் எக்ஸை. இப்போ அந்த எக்ஸ் வந்து ஸ்வாமிங் டேங்க்குள்ளே கொண்டு போகணும், அது டிஃப்ரெண்ட் சைஸஸில். அப்புறமா அங்கேயும் என்ன இருக்கும், ப்ராப்பர் காற்றோட்டம் இருக்கணும். அது வந்து மோட்டர் வச்சோ ஏதோ எப்படியோ நம்ம அதுக்கு ஏரியேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்பானிங் டேங்க்கில் அதோட டெம்பரேச்சர், அதாவது
ஸ்விம்மிங் டேங்க்கில் ஏரேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸாக இருக்கணும். அண்ட் பிஹெச், வாட்டரோட பிஹெச் வந்து 7 to 8 நியூட்ரலில் தான் இருக்கணும், 7 to 8 இருக்கணும். அண்ட் இது எல்லாமே எதில் மெயின்டைன் பண்ணணும்? ஹேட்சிங் டேங்க்ல. ஹேட்சிங்னா ஸ்விம்மிங் ஆன பிறகு என்ன நடக்கணும்? ஹேட்ச் அவுட் ஆகணும் இல்லையா, அதாவது முட்டையிலேருந்து எது வரணும்? லார்வல் ஸ்டேஜ் வரணும் இல்லையா, ப்ரானோட லார்வல் ஸ்டேஜ், அதுக்கு தான். ஸோ இங்கே பாருங்கள், ஓகே, இது வந்து அடல்ட் ப்ரானு அண்ட் முட்டையிட்டு அதில் லார்வல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது வந்து ஹேட்சிங் டேங்கு, இது நர்சரி டேங்க்கு. அப்புறம் இது வந்து ப்ரானு. இந்த ப்ரான் வந்து திரும்பியும் மெச்சூரிட்டி ஆகுது, திரும்பியும் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், திரும்பி இந்த சீடிங் போடுறது, இது எல்லாமே தான் இங்கே காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் வந்து ஹேட்ச் அவுட் ஆயாச்சு, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் லார்வாவாக மாறியாச்சு. இப்போ இந்த லார்வா இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கு நம்ம என்ன போடணும்? ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு போடணும். இப்போ மீன் தொட்டிலெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, வீட்டில் மீன் வச்சுருந்தா, மீன் தொட்டி ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தா அதுக்கு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டை இதுக்கும் சப்ளை பண்ணலாம். ஸோ யங் ஒன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் லென்த் வளர்ந்ததுன்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 60 days. 60 daysல 5 சென்டிமீட்டர் லென்த்து வளர்ந்துடும். இப்போ இதை ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக ரியர் பண்ணி இதை பிராக்கிஷ் வாட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை பேடி ஃபீல்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா, யங் ஒன்ஸ். இப்போ ஹார்வெஸ்டிங், இப்போ அது ஒரு நல்ல சைஸுக்கு வந்த உடனே, அதாவது கேன் பி டன் டுவைஸ். இந்த ஹார்வெஸ்டிங் வந்து வருஷத்தில் 2 வாட்டி பண்ணலாம். ஸோ நல்லா இதுக்கு வந்த பிறகு ஹார்வெஸ்ட் பண்ணி அது மார்க்கெட்டில் விற்று அதன் மூலமாக ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், கல்ச்சர் ஆஃப் மெரைன் ப்ரான். மெரைன்னா சீ வாட்டரில் பண்ணுறது தான் நம்ம மெரைன் ப்ரானு. இதுக்கு வந்து செலெக்ஷன் ஆஃப் த சைட், நம்ம சைட், அதாவது சீ வாட்டரில் எந்த இடம், ஷாலோ வாட்டரோ இல்லை மெரைன், அந்த எந்த இடத்த அந்த சைட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வாட்டரோட குவாலிட்டி செக் பண்ணிக்கணும், குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, சாயில் குவாலிட்டியும் செக் பண்ணணும். அப்புறமா அந்த சீட், அதாவது மெரைன் ப்ரானோட சீட், அந்த சீட்ல இருந்து தானே ப்ரான் வர வைக்க முடியும். ஸோ அது அந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குது, அந்த இடத்துல அது போட்டால் நல்லா வளருமா, அதுலேருந்து நல்ல நம்மளுக்கு ப்ரொடக்ஷனும் கிடச்சி நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா, இதெல்லாம் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ ஃபார்ம். ஸோ இப்போ பாண்டை எடுத்துக்கிட்டோம், அதில் ஃபர்ஸ்ட் என்ன வளரணும்? ஆல்கல் க்ரோத் வரணும். அப்புறமா ப்ரானை ஸ்டாக் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல தேவையான இடம் இருக்கணும். அப்புறமா அந்த வாட்டர், தேவையில்லாத வேஸ்ட் வாட்டர்லாம் வெளியில் போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் இருக்கணும் வாட்டருக்கு. அப்புறமா பாட்டம் வந்து நல்ல சன்லைட் பாட்டம் வரையும் போகணும், ஏன்னா லைட் டில்லிங் தேவை, அதாவது பாட்டம் வரையும் போகணும். இப்போ அக்ரிகல்ச்சர் லைம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு கால்சியம், அதில் இருக்கிற இந்த லைமில் இருக்கிற கால்சியத்தை மோல்ட்டிங்க்கு யூஸ் பண்ணும். மோல்ட்டிங்னா அந்த விதரிங் ஆஃப் அந்த மேலே இருக்கிற அந்த ஓடு இருக்கு இல்லையா, அந்த இது கவரிங்ஸ், அதாவது அது வந்து விதரிங் ஆகிறதுக்காக பாவம். தட் ஸ்டேஜஸ் மோல்ட்டிங், செவரல் மோல்ட்டிங் நடந்து தான் அது வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசர்ஸ், அதாவது ரைஸ் போடலாம், பிரான் அதாவது தவிடு, பவுல்ட்ரியோட வேஸ்ட்டு, கேட்டில் டங்க்கு, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்டிலைசராக சாயிலில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. சாயிலோட ஃபர்டிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரானும் நல்லா வளரும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நம்ம படித்தோம் இல்லையா, இதுதான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லட்ஜ் இன் பாண்ட் பாட்டம் இண்டிகேட்டட் பை த ஆரோ, இந்த ஆரோ காட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அது ஸ்லட்ஜுன்னா என்னது? சகதி மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் திக் லேயர், அதுக்கு அடுத்து திக் லேயர் ஆஃப் பிளாக் சாயில் போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ப்ளவிங் ஆன் ட்ரை சாயில் யூஸிங் டிராக்டரை போட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதாவது ப்ளவ் பண்ணுறோம். அப்புறமா ட்ரையை இது பண்ணிவிட்டு வெட்டிங், ப்ளவிங் இன் வெட் சாயில் யூஸிங் டில்லர், அதாவது நம்ம இப்போ ஏர் உழறோம் இல்லைங்களா, இந்த பயிர் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி தான் இதையும் பண்ணுறாங்க. லைம், அதாவது பாண்டை இது கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது லைம், சுண்ணாம்பு போட்டு பாண்டோட பாட்டம்க்கு நம்ம போடுறோம். ஸோ இந்த லைமிங் பண்ணுறதுனால வாட்டர் சர்ஃபேஸ் மேலேயும் லைமிங் போடுறோம், ஏன்னா கால்சியம் கார்பனேட் அப்சர்வ் ஆகி இந்த கால்சியம் பாட்டமில் இதுவாகணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர், அதாவது அதிகமாக வாட்டர் இன்டு த க்ரோன் அவுட் வாட்டர், அதாவது வாட்டரை உள்ளே வர வைக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஆல்கல் ப்ளூம் ஃபார் ஸ்டாக்கிங், அதாவது ஆல்கல் ப்ளூம் ஆப்டிமம், தேவையான அளவுக்கு ஆல்கல் க்ரோத் அங்கே இருக்கணும், அப்போ தான் லார்வா வெளியில் போக விடாமல் அதில் தங்க விடுறதுக்காக. நெக்ஸ்ட் ஹெல்த்தி ஹேச்சரி ரியர்டு பியல்ஸ் ஃபார் ஸ்டாக்கிங், அதாவது
ஹெல்த்தியாக இருக்கிறத மட்டும் எடுத்து ஹேட்ச் அவுட் ஆகிது ஹேட்ச் அவுட் ஆகிடும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை வந்து ஸ்டாக்கிங் பாண்டில் ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்காக பண்ணுறது. நெக்ஸ்ட்டு preservation of prawn is done by peeling and devining or by cooking or peeling. இப்போ ப்ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரானை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பீல் அவுட்னா அதோட அவுட்டர் ஷெல்லெல்லாம் எடுத்துருவோம். அப்புறமா வந்து டீவைனிங்னா அதில் நரம்பு ஒரு க்ரீன் கலர் நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துருவாங்க. ஸோ அதை மாதிரி வச்சும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். இல்லைன்னா குக்கிங் பண்ணி பீல் அவுட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றது இது ப்ரிசர்வேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நெட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஸ், கிராப்ஸ் அண்ட் நெட்ஸு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் நெட்ஸ், பேக் நெட்ஸ், ட்ராக் நெட்ஸ், ட்ரவல் நெட்ஸ், பேரியர் நெட்ஸ். இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து காரல் நெட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பேக் மாதிரி நெட்டு, பேக் பிடிச்சி போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு காரல் நெட்லேயே இது மாடிஃபைட் கில்லோட இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் இது வந்து பி நெட் மாதிரி ஒரு மாதிரி ஷூ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ட்ராக் நெட்டு மேலே இருக்க இந்த பக்கம் இருக்கிறது. இது வந்து கேஸ் நெட் ஆர் தட் இஸ் கேர் நெட் மாதிரி இருக்குது இது. நெக்ஸ்ட் இது வந்து ட்ராக் நெட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டாலாட் நெட்டு. இது பார்த்திங்கன்னா பியல் தட் இஸ் புஷ் நெட் மாதிரி இது. அண்ட் இங்கே வந்து ஹூக் லைனு லாங் லைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா தட் இஸ் காயர் நெட். இங்கே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஸ் இருக்குது. அந்த எதை பிடிச்சி போடுறதுக்கு ப்ரானை பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.